राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो जादू मंडल की जय। பிருந்தாவனம் ரொம்ப ரகசியமான கிருஷ்ண லீலாஸ்தலம். இந்த பிருந்தாவனம் ஏன் வசதி அப்படின்னா, கிருஷ்ணனுடைய டெரிட்டரி. அது ரொம்ப அந்தரங்கமான ஒரு இடம் இந்த பிருந்தாவனம். அதாவது இப்ப நம்ம வீடே இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் வந்து ஹால் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், இன்னொரு பெட்ரூம் இருக்கலாம், லிவிங் ரூம் இருக்கும், டைனிங் ரூம். ஒவ்வொருத்தருடைய வீட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவா. சில பேருக்கு அமேசான், பிளிப்கார்ட், அது கொரியர், அவெல்லாம் வாசலோட நிற்க வச்சு விஷயத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ரைட்டா? சமயத்தில் தண்ணி வேணுமான்னு கேட்டு தண்ணி கொடுப்போம். அதே நம்ம வீட்டுக்கு தண்ணி கேன்லாம் கொண்டு வர வச்சுக்கோங்களேன், அவளெல்லாம் உள்ள விடுவோம். ஆனால் வீட்டு தூக்க வேண்டாம் அப்படின்னா வீட்டு உள்ள வரைக்கும் விடுவோம். மளிகை சாமான் இப்படி எல்லாம். நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வரவா, அடுத்த லெவலில் எல்லா ரூம்லையும் போய் பெருக்குவா. நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரா, பக்கத்து வீட்டுக்காரா வர, ரிலேட்டிவ்ஸ் வரா, அவளுக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் ஒரு அந்யோன்யம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவளை விடலாம்னு தீர்மானம் பண்ணுவோம். இப்போ வீட்டிலே ஒரு எலக்ட்ரீஷியன் வர்றார், பிளம்பர் வர்றாருன்னா பாத்ரூம் எந்த இடத்துல பிரச்சனையோ அது வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுவோம். ரைட்? ரொம்ப அந்யோன்யமானவர்கள் அப்படின்னா ஹாலில் கூட உட்கார விடுவா அப்படின்னு சொல்லி பெட்ரூமில் வச்சுட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருப்போம். இப்போ நம்முடைய அம்மா வரா, நம்முடைய சகோதரன் வரா, சகோதரி வரா, இல்லாட்டி மனைவியோட சகோதரன் சகோதரி, இல்லாட்டி கணவனுடைய அம்மா, ஏதோ ஒன்று. அது யார் அந்யோன்யம், இது யாரு என்னன்றதை விட அந்யோன்யம் தான் முக்கியம். அப்போ அவர்களை பெட்ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போவோம். சமயத்தில் பீரோவை திறந்து காட்டுவோம், நம்ம கிட்ட இருக்க நகைகளை காட்டுவோம். ரைட்? இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லுவோம். ரைட்டா? ஏன்னா அவர்கள் நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். கரெக்டா? அந்த மாதிரிதான் நிறைய இடங்கள் உலகத்தில் இருக்கு, பகவானுடைய லீலாஸ்தலங்கள். நிறைய ஊர் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மகாத்மியம் உண்டு. அதுல இந்த பிருந்தாவனம் வந்து கிருஷ்ணனுடைய அந்தப்புரம். கிருஷ்ணனுடைய அந்தப்புரம்னா எல்லாரும் நுழைய முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவனுக்கு ரொம்ப அந்யோன்யம்னு அவன் யாரை நினைக்கிறானோ அவர்களை உள்ள விடுவான். இதுல இன்னொன்னு, இது கிருஷ்ணனுடைய அந்தப்புறம்ன்றதை விட ராதாராணியினுடைய அந்தப்புறம். கிருஷ்ணனுடைய அந்தப்புறத்துல கூட சமயத்தில் யார் வேணா நுழைஞ்சுடலாம். ராதாராணி அந்தப்புறம்னா ராதாராணிக்கு உகந்தவர்கள் மட்டுமே நுழைய முடியும். ராதாராணிக்கு நம்பிக்கைக்குரியவர்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனம் ராதாராணியினுடைய அந்தப்புரம். அவ்வளவு வசதி இல்லையா? ரகசியமான ஒரு லீலாஸ்தலம். அது புரியறதே கஷ்டம். புரியணும்,
அந்த பாவத்தை ஸ்வீகரிக்கணும். இப்போ ராதாராணியோட அந்த பண்ண நம்ம குழந்தையா போனோம். கோபி பாவம் தான் இல்லை, குழந்தையாவே போகலாம். நீங்க வேலைக்காரனா போகலாம், வேலைக்காரியா போகலாம், ராதா தாசியா போகலாம். அப்ப ஈஸியா என்ட்ரி கிடைச்சிடும். ஸோ பிருந்தாவனம்ன்றது ராதாராணியுடைய அந்த புறம். புரியுறதா? இந்த பாவம் வரட்டும் உங்களுக்கு. அது ராதாராணி அந்த புறம் மோஸ்ட் ரெஸ்பெக்ட், ரைட்? இப்போ ஒரு பேலஸ்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பேலஸ்ல நுழைவு ரொம்ப மரியாதையாக நுழையும். ஒரு கோடீஸ்வரன் வீடு அப்படின்னா ரொம்ப ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் அப்படின்னா ரொம்ப மரியாதையாக. இப்போ இன்றைக்கும் பார்க்க நிறைய பேர்லாம் இந்த பிரிட்டிஷ் அங்கெல்லாம் போயாச்சுன்னா அது பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னா பெருசாக சொல்லுவார்கள். ஆனால் பேலஸில் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் உள்ள அலோவ் பண்ண மாட்டார். அது சில இடங்கள் அவ்வளோதான். ஏன் இப்போ நம்ம ஜனாதிபதி மாளிகை நிறைய ரூம்ஸ் உண்டு, எல்லா இடத்துக்கும் எல்லாரும் அலோடு கிடையாது. யார் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஸோ இந்த பிருந்தாவனம் அது மாதிரி நாம அந்த எந்த பாவத்தின் எல்லை வரைக்கும் போறோமோ அந்த பாவத்தின் எல்லை வரைக்கும் அனுபவம் தரும் பிருந்தாவனம். சில பேர் சும்மா என்ன பார்க்க போவா, சும்மா பார்த்துட்டு வருவா. சில பேர் வந்து நம்ம சொல்றா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்ப்பா. சில பேருக்கு கிருஷ்ணன் கோவில்கள் பிடிக்கும், பாகவத்தில் சொல்லியிருக்குன்னு போய் பார்ப்பா. சில பேர் வந்து பழைய மரங்கள்லாம் இருக்கான் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பா. அதனால சில பேர் அப்படியே பாவத்தோட போவா. அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவ அனுபவம் கிடைக்கும். ஸோ பாவத்தை பொறுத்து பிருந்தாவன அனுபவம். ஒன்றும் புரியல, சும்மா போறேன்னு போனா கூட பிருந்தாவனம் உங்களை அழகாக ரிசீவ் பண்ணி ஒரு அழகான ஒரு பாவத்தை கொடுக்கும். இப்போ எப்படி நீங்கள் வந்து இமயமலைக்கு போனால் நீங்கள் ஒன்றுமே தெரிய வேண்டாம், சும்மா போனாலே அந்த ஊருக்குன்னு ஒரு குளிர் உண்டு இல்லை, அது தானாக வந்துடும். நீங்கள் வந்து குளிர்னு தெரியவே வேண்டாம், சும்மா போனாலே அந்த குளிர் வந்துடும். அந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போனால் கூட ஏதோ ஒரு அனுபவம் அந்த பிருந்தாவனம் கொடுத்துரும். ஏன்னு கேட்டால் இந்த பிருந்தாவனத்துக்குள்ள பலருக்கும் பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொரு க்ஷணமும் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் எல்லாம் அவெல்லாம் வெளில கூட சொல்ல மாட்டா. எதுக்கு சொல்லணும்? சொல்லி என்ன போறது? சொல்லி இப்படி புரிய வைக்கிறது. உங்களுடைய ஆனந்தத்தை மற்றவாளுக்கு புரியாத போது என்னத்துக்கு சொல்லணும்? கணவனாவே இருந்தாலும், மனைவியாவே இருந்தாலும், பிள்ளையாவே இருந்தாலும், நண்பனாவே இருந்தாலும், சகோதரனாவே இருந்தாலும், சகோதரியாவே இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும் யாருக்கு புரிய வைக்க முடியும்? அந்த தாபம் இருந்து அதுல இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, இப்போ சில பசங்கள்லாம் ஃபுட்பால் ஜம்முன்னு விளையாடுவா. அப்பாக்கெல்லாம் ஃபுட்பால் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, ரைட்? சில பசங்களோட அப்பா வந்து ரொம்ப அழகாக டிராயிங் வரைவார், ரொம்ப என்ன பாட்டு பாடுவார். ஸோ அந்த பசங்களும் அதே இல்லை தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. சமயத்தை ஒரே மாதிரி இருக்காது, அந்த அனுபவம் அவ்வளோதான். இது சொல்லி எல்லாம் புரிய வைக்கலாம் முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். புரியுறதா? அப்படி அனுபவத்துக்காகத்தான் எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு வரா. பிருந்தாவனத்துக்கு வர்றது அதற்காக மட்டும்தான். அனுபவம் எல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதான் லைஃப், அதான் பிருந்தாவனம். அப்ப அந்த அனுபவம் பெருசுன்னு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு பல பேர் வரா. அப்படிதான் தன் ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் துக்கி தாஸ். நம்ம ஜீவ கோஸ்வாமியினுடைய கண் பார்வையில் இருக்கார்.
ஜீவகோஸ்வாமி சொன்னார்னு சொல்லிட்டு அழகா பெருக்கிறார். ஜாடு மண்டல்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஸ்ரத்தையோட ரொம்ப ஆசையோட அந்த மணல் பரப்புகள்லாம் அப்படியே தொட்டு வரும். ஹரி கிருஷ்ணன் நடந்திருப்பா இல்லையா, அங்க இருக்க அந்த செடி கொடிகளாக கலைஞ்சிருந்தா அதான் எழுதி ஓடிப்பாளா இருக்கும். கிருஷ்ணன் ஓடி போய் இடுப்பை பிடிச்சிருப்பான். இந்த இடத்துல ராதாராணி கோச்சின் இருப்பாளா இருக்கும். இந்த பாகவதத்துல இந்த கோபிகைகளுக்கு அகம்பாவம் வந்த உடனே கண்ணன் மறைஞ்சிடுவான். கோபிகள் இங்க தேடுவான் அங்க தேடுவான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவ 2 ஜோடி திருவடிகளை பார்ப்பா, அடையாளங்கள். அப்ப கண்டுபிடிப்பா, ஒண்ணு கிருஷ்ணனோடது, ஒண்ணு ராதாராணியோடது. ஒரு சில இடங்கள்ல கிருஷ்ணனுடைய திருவடி அடையாளம் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவன் தூக்கிட்டு போயிருக்கான் அவளை. ஏன்னா அவளுடைய வெயிட், அவளோட திருவடி அடையாளம் இங்க இல்லை, அவளை தூக்கின்றதுனால இன்னும் இங்க கண்ணனுடைய கால் தடம் நல்லா பதிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல கண்ணனும் அதையும் உட்காந்துருக்கான். இந்த இடத்துல அவளுக்கு அவன் அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா. சிங்கார் வச்சோன்னு இல்லையா, அங்கெல்லாம் தான் இங்க உட்காந்துருக்கான், அங்க அலங்காரம் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அழகாக அனுபவிக்கிறான். ஸோ இந்த பிருந்தாவனத்துல கைங்கரியம் பண்றவாள்லாம், அந்த இடத்துக்கு போறவாள்லாம் இந்த லீலைகள் அப்படி அசை போடுவாள். அதுக்காக தானே சொல்றது. அயோத்தியா போறோம் அப்படின்னா ராமனுடைய அழகான லீலைகள், வார்த்தைகள், அவனுடைய வாழ்க்கை, இதெல்லாம் ஆசை போடுவோம். ரைட்டா? இப்போ பத்ரிகாசிரமம் போறோம்னா அந்த இடத்தினுடைய மகாத்மியம், இதெல்லாம் ஆசை போடுவோம். கரெக்டா? அந்த மாதிரி இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் அழகா பிருந்தாவன லீலைகளை அசை போட்டு ஜம்முன்னு கைங்கரியம் பண்றா. அதாவது நீ என்ன கைங்கரியம் பண்றோ அது சம்பந்தமான பகவத் விஷயங்களை அசை போடணும். புரியுறதா? அப்படி அசை போடுங்க. அது ஒரு ஆனந்தம். அப்படி அதாவது இந்த மனசுக்கு ஆனந்தம் தரக்கூடியது, அதை நினைக்கணும். அதை அப்படி திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது, இன்னைக்கு சயின்டிஃபிக்கா நிறைய சொல்றா, மைண்ட்ல இந்தந்த ஆசிட்லாம் சுரக்கும், ஆனந்த அமுதம் சுரக்கும். அது அப்படியே அசைபோட்டு இருந்தா நேரம் போகிறது தெரியாது, காலம் போகிறது தெரியாது, வெயில் தெரியாது, மழை தெரியாது. இப்ப குழந்தைகளுக்குலாம் வெயில் மழை தெரியறது இல்லை, ஏன்னா அவன் ஆனந்தமா விளையாடுறான். அவனோட ஆனந்த லெவல்ல இந்த வெயில் மழை குளிர் இதெல்லாம் அவளை பெருசா டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ஏன்னா அந்த ஆனந்தம். புரியுதா? அப்ப இந்த ராதா கிருஷ்ண லீலை, பிருந்தாவன லீலைகள்லாம் அப்படி அசை போடணும். அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்தினுடைய அழகான அனுபவம் எல்லாம் கிடைக்கும். அந்த அந்த பாவத்துக்கு நம்ம அப்படியே மக்னமா போயிடும். ஒரு தியானம் இது, மெடிடேஷனுடைய ஈஸியஸ்ட் ப்ராசஸ்னா அந்த இடத்துல போய் உட்காரணும், அங்கே நடந்த லீலையை அப்படியே பார்க்கணும், மனசுக்குள்ள அப்படியே கற்பனை பண்ணணும். கொஞ்ச நேரத்தை மனசு அப்படியே லயப்படும். அதுக்காக தான் நான் யாத்திரை ஓடிட்டு இருக்கேன். அங்கே போய் அப்படியே பார்த்தா இங்கெல்லாம் நடந்திருக்கு. அப்போ என்ன ஒன்றா நீங்கள் மனசுக்குள்ள அசைப்போடும்போது அந்த இடத்துல அந்த சமயத்தில் அப்பொழுது அந்த லீலை நடக்கிற ஒரு அனுபவத்தை மனசு கொடுத்துரும். இந்த கற்பனை இருந்தாலும் மனசு அந்த மொமெண்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரியே அதுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால தான் நல்லதை நினையுங்கள், சந்தோஷமாக நினையுங்கள், ஆசையான அனுபவங்களை நினையுங்கள்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த மனசு அப்படி கற்பனை பண்ணும்போது அதுவே ஒரு ப்ரெசண்ட் ஆகிடும். ப்ரெசண்ட்டில் தானே நீங்கள் உடம்பு இருக்கும், மனசு இருக்கும் இல்லையா, அப்போ அழகாக அந்த பாஸ்டே ப்ரெசண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துரும். அதே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுட்டே இருக்கோம்னா ஒரு ப்ரீ ஆக்குப்பைடு மைண்ட் ஆகிடும். முன்னாடியே அது யோசிச்சுட்டே இருக்கும். அப்போ ஒரே டென்ஷனோ எல்லாம் இருக்கும். அதே இருக்கு மனசு. இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் இதெல்லாம் நினைச்சுட்டு ஒவ்வொரு நாளா பெருக்கின்றிருக்க. இதே இன்னொரு விதமா சொல்றதும் உண்டு. ஜீவ கோஸ்வாமி அவர்கிட்ட ஒரு கிணத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வா டெய்லி அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. 2 விதமா உண்டு. கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் காத்தால எழுந்து ஸ்ரத்தையோட ராதா கிருஷ்ண லீலைகள்
ஓ நேற்று ராத்திரி நல்ல பனி இருந்தது, இந்த அழகான மணல் திட்டு, இந்த கொடி வீடுகள், நிக்குஞ்சம்னு இருக்குதான் பெயர். அந்த நிக்குஞ்சத்துல அழகான ரத்திகேளி விளையாடிப்பாளர் ராதையும் கண்ணனும். இன்னைக்கும் சேவா குஞ்சம் நிதிவனம் எல்லாம் போனா கிருஷ்ணன் ராதாவுடைய பெட்ரூம்னு ஒன்று உண்டு, சயன கிரகம்னு அதுக்கு பெயர். அந்த இடத்த நித்தியம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவார்கள். ஜோர பள்ளி அறைன்னு பேர் இருக்கு. நித்தியம் அலங்காரம் பண்ணுவார்கள் பெருமாளும் தாயாரும் படுத்துக்கிறதுக்காக. ஆண்டாள் சொல்றா இல்லையா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் சென்ற பஞ்சசயனத்தில் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா ஓவாய் திரவாய். நித்தியம் நடக்கும் ஸ்ரீ பிருந்தாவனத்துல. அப்ப அதெல்லாம் நினைச்சு இப்படி தெரிவிக்கிறீங்க. திடீர்னு பல 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 பலன்னு கண்ணில் பூசுறது. என்னடா பார்த்தா ஒரு தங்க கொலுசு, நூப்புரம், சலங்கை, தங்கத்துல பார்த்தோன்னா கண்கள்ல அப்படி கண்ணீர். ஏன்னா சாதாரண பெண்கள் தங்கத்துல கொலுசு போட மாட்டார்கள். காலில் சாதாரண பெண்கள் தங்க கொலுசு அணியறது இல்லை. இன்னைக்கு நம்ம திருக்கோஷ்டியூர் பக்கம் போயாச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வெள்ளி கொலுசு போட மாட்டார்கள். ஏன்னா அந்த திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள், திருக்கோஷ்டியூர் பெருமாள் வெள்ளி மூர்த்தி உற்சவர். அதனால யாரும் வெள்ளி கொலுசு போடுறதில்லைன்னு ஒரு வழக்கம் உண்டு. திருமலைக்கு போனால் தலையை யாரும் புஷ்பம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பெருமாளுக்கு தான் எல்லா புஷ்பங்களும். அதனால அங்கே எங்கேயாவது பூக்களை பார்த்தா ஒரு ஆசை வரும்ன்றதுனால யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பழக்கம் உண்டு வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. தங்க கொலுசு சாதாரண மனுஷர்கள் போட மாட்டா. அப்ப யாரு? जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे, राधे 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 गोविंदा. अफकोर्स राधा रानी தான். அதே மனசெல்லாம் உருகிறது. சத்குருநாதா பாகி மாத்தருடைய குருவை நமசிக்கிறார், ஹிருதய சைத்தன்யதா. அப்புறமா தனக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. என்ன ப்ரீஷியஸ் மொமெண்ட் இது. அவர் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு கைங்கரியம் பண்ணல, பண்றா. அதுக்கு இப்படி ஒரு பலன். அதெல்லாம் கர்மஞ்சேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பலனை எதிர்பார்க்காது, பாட்டு பண்ணிட்டே இரு. அப்படி கொடுப்பான் கண்ணன், அப்படி கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் தப்புலாம் சொல்ல, கேளுங்கோ இது வேணும் ஆசைப்படும். ஆண்டாலும் எல்லாம் கேட்கிறாள்ல, கேட்கணும். நீங்க பாட்டு பக்தி பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நீங்க ஓரளவுக்கு தானே உங்க கற்பனையில, உங்க மூளையில, உங்க அனுபவத்துல வச்சு நீங்க சில கேட்பேன். உங்க கற்பனை கெட்டாததெல்லாம் அவன் பண்ணுவான். நிஜமாவே ஓ இப்படி கூட உண்டோ, இப்படி கூட நடக்குமா, இப்படிலாம் கூட அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு உலகத்துக்கே தெரியாத அனுபவங்கள் எல்லாம் அவன் கொடுப்பான். நிஜமா இன்னி வரைக்கும் உலகத்துக்கு என்ன தெரியும் நினைச்சிருக்காரு? உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னி வரைக்கும் நீங்க அனுபவிச்சதெல்லாம் 0.0001%. அது எந்த கிருஷ்ண அனுபவமானா இருக்கட்டும். அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசுலாம் இருக்கு. கன்னத்துல சங்கம் தடவி பார்த்துருக்காளா? துருவனுக்கு அந்த அனுபவம் இருக்கு. சுவாமி மடி மேல உட்காந்து பார்த்துருக்காளா? பிரகலாதனுக்கு இருக்கு அந்த அனுபவம். நரசிம்மர் மடி மேல, நரசிம்மரையே ஆசனமா வச்சுட்டு உட்காந்தாங்க, சிங்காசனம்னு பேர். அப்புறம் வேற என்ன இருக்கும்? சுவாமி டிரைவரா இருந்து பார்த்துருக்காளா? பார்த்த சாரதி, அர்ஜுனனுக்கு அந்த அனுபவம் உண்டு. சுவாமி ரூம்மேட்டா இருந்து பார்த்துருக்காளா? சுதாமா, சாந்திபனி ஆசிரமத்துல. கண்ணனை துணி வச்சு பச்சை குதிரை தாண்டி இருக்காளா? கோபால குழந்தைகள். கண்ணனோட திருட போயிருக்காளா? கோபால குழந்தைகள். கண்ணனோட கோலி குண்டு விளையாடி இருக்காளா? ஸ்ரீநாத்ஜியுடைய பக்தர் கோவிந்ததாசர்.
வேற என்ன சொல்றோம்? இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அது மாதிரி மீராவுடைய அனுபவம், சக்குபாய் அனுபவம், ஜனாபாய் அனுபவம், முக்தாபாய் அனுபவம் நிறைய இருக்கு. அதனால நீங்க பாட்டுக்கு உங்க கடமைகளை பண்ணிட்டு சொத்தையோட இருங்கோ. அவன் லெவல்ல ஒரு அனுபவம் கொடுப்பான் பாருங்க, வார்த்தையே வராது, பேச்சே வராது நிஜமாவே. அவ்வளவுதான், அது மேல சத்தம் கூட வராது. துருவனுக்கே அப்படிதானே ஆச்சு. அப்புறம் பகவான் சங்கத்தை கொண்டு கன்னத்தை தடவின பிறகுதான் துருவனுக்கு ஓ அப்படின்னு பேச்சு வந்தது. நிறைய ஒவ்வொருத்தருக்கு அனுபவம் உண்டு. எடுத்தார், கையில பார்த்தார், கண்ணில் ஒத்திண்டார், தலைக்கு மேல வச்சிருந்தார். ராதே 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 ராதேன்னு ஜபிச்சார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஜபிக்கிறார். அப்படியே அந்த இடத்துல மணல்ல விழுந்து பகல்றார். அந்த மண் எடுத்து தலையில போட்டுக்கிறார். பத்திரமா எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை முடிஞ்சு வச்சிருந்தார். இது கிடைக்கிறது மட்டும் லட்சியம் இல்லையே, என்ன மீறி நாளைக்குதான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो जाडू मंडल की जय. राधे कृष्ण.